ஹிந்தி தரோம், இங்கிலீஷ் தரோம், தமிழ் தானே அவர் மதட்டம். அந்த மாதிரி நன்றி வணக்கம் அந்த மாதிரி 3 பாஷையும் அந்தாள் நீ தமிழா இந்தியா என்ன சொல்ல முடியும் அந்த அளவுக்கு சிங்கள வந்து இவங்க. ஓகே, அப்போ இவர் வந்த முருகன் சுவாமிஜி அவரை குருனா சுவாமி கிருஷ்ணாஜி மகாராஜ். வித்யா வினய சம்பன்னு, இது பகவத்கீதையில் வருது. ஒரு ஞானி, ஒரு ஜீவன் முக்தர், அவனுக்கு நாய் யானை பூனை எல்லாம் இன்னும் அறிவில் வித்தையில் உத்தமமான பணிவுள்ள பிராமணன் இவரோட சமாதானம் தெரியும் வேண்டாம் வருது. அதை கோட் பண்ணார். திவர் உண்மையில் ஞானம் இருந்தால் அங்கே பணிவு வரும். அது பணிவு வராட்டி அது தகவல் என்ன இல்லை, அது ஞானம் இல்லை. அதான் நம்மளோட ஆக்கள்ற என்ன சொல்கிறாங்க, வரட்டு கௌரவம்னு சொல்கிறேன். அது கௌரவம் இல்லை. உண்மையில் கௌரவம் உள்ளவங்களுக்கு பணிவு இருக்கும். அதையும் சொல்ல வரேன்டா திரும்பவும் வரும். எங்கே இப்போ என்ன செய்கிறோம் நம்ம தாத்திரை சாக்கியில் கனவுக்கு வந்தணும். தயவு செய்யணும், இது பெரிய விஷயம். நான் திரும்ப சொல்கிறேன். இன்னொரு இந்த வாரம் 2 மாதத்துக்குள்ளே ஒரு 3-4 சத்தங்கள் தான் செய்ய முடியும் போல இல்லை. தயவு செய்ய இது பெரிய வெரி வைட்டல். என் அப்பாவை அவங்கள சேவைக்கு அனுப்பிட்டு நான் அவங்கள சொல்லி கொண்டிருக்கேன். அப்போ கனவில் எந்த பாயிண்ட் வந்தேன்டா, நீ அங்கே அவசியம் இல்லை. ஒரு நான் என்ன பாயிண்ட் சொல்ல வந்தேன், நீ இப்போ இந்த பகலில் எனக்கு அந்த வேலை இந்த வேலை அது செய்யணும், அது போய் இந்த உடம்பு ஜடம் மனமும் ஜடம். அப்போ மனம் புத்தி சித்தமாகிற உண்மை இல்லை, இந்த உடம்பும் இல்லை. அப்போ எதை செய்கிறது நீயே இல்லையே. நீ படுத்துகிற பாடு நான் அதை செய்யணும் இதை செய்யணும். ஒரு இடத்துல வருது, யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட். வித் யூ வித்தவுட் யூ த வேர்ல்ட் வில் கோ, வித்தவுட் யூ இட் வில் பெட்டர் பிகாஸ் யூ டிஸ்டர்ப். சேஷன் இப்போ எவ்வளோ ஆளான விஷயம்ப்பா. அப்போ அந்த கனவுல எனக்கு விளங்குது எல்லாமே நடந்தது. அங்கு நான் இந்த விழிப்பில் சொல்கிறேன், நான்கு காரியங்கள் நடக்கிறதுக்கு உலக நடைமுறைக்கும் இந்த நான் முடியுங்கோ அவசியம். சத்தமா அவசியம் இல்லை, சத்தம் சொல்லுங்க அவசியம் இல்லை. இப்போ இந்த 3ஆவதுக்கு வரும். அது இந்த ஜாக்கிரத் அவஸ்தா. இந்த இடம்தான் நமக்கு முக்கியம். மற்ற அந்த உதாரணத்தை கொண்டு வந்து நீ இந்த விழிப்பு நிலையில் இதுக்கு எதிராக உண்ட மனம் சொல்லக்குள்ளே அப்ளை பண்ணி இதை. அப்போ இந்த விழிப்பு நிலைக்கு வந்தாய். விழிப்பு நிலையிலையும் நீ எனது சாட்சியாய் இருக்கிறான்றதான் அவஸ்தாத்திரைய சாட்சி. அவஸ்தாத்திரையன்னா 3 துவேன்னு சொல்லலை, 2 இல்லை. இப்போ நம்மளோட சாதாரண இத்தனை பிறவிகள்லையும் இந்த பிறவிகளில் கூட நம்மளோட சூழ்ந்தவங்களை செய்த அட்டூழியம் என்னென்னா இது மட்டும்தான் உண்மை. எது இந்த விழிப்பிலையில் மட்டும்தான் உண்மை. கதை ஆண்டது இந்த இடத்துல தான் நம்ம செய்கிற மன்னிக்க முடியாத குற்றம். நான் திரும்பவும் சொல்ல போகிறேன். ஏனென்றால் அது 2 தான். இது ஆழ்ந்த உறக்கமும் கனவும் தான். இந்த ரிடில், இந்த சவாலை, இந்த விழிப்பு நிலை நம்ம போடுற அவ்வளவு நிறைய அவஸ்தையை இருந்து தப்புறதுக்கும் வெளியில் வர்றதுக்கும் உதவி செய்யக்கூடியதே. நீ அப்படியே என்ன அது சொல்லுவாங்க, த்ரோ த பேபி வித் பாத் வாட்டர் 2 நோ. இப்போ இங்கே வாங்க. இப்போ நீ என்ன செய்கிறாய், இப்போ தியானம் பண்ணுற. நான் தியானத்தை இப்படி சொல்லுவேன், என்னது சிரவண மனன நிதித்தியாசனம் செய்கிறாய். ஏனண்டா நீ உண்ட புத்தி இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, வெரி ஷார்ப். இந்த தூக்கங்கள்லாம் வரக்கூடாது. இப்போ நீ இதை உண்மையிலே நீ சரியான முறையில் பிராணாயாமம் செய்து தெளிவாக அலர்ட்டாக இல்லைண்டா இதை செய்ய முடியாது. ஸோ இந்த 23 ஹவர்ஸும் நீ இதுக்காக உன்னை தயார் பண்ணி தான் அங்கே இருந்ததை தான் இதை செய்யலாம். நீ என்ன செய்கிறாய், சிரவண மனன நிதித்தியாசம் 2 தான் நீ செய்கிறாய். மனனமும் செய்கிறாய், அந்த சரியான தித்துவம் நிதித்தியாசனம் நடக்கும். இப்போ நிதித்தியாசனம் வந்து போகலை இன்னும். ஓகே, இந்த விழிப்பு நிலைக்கும் கனவுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை என்று அதுதான் சத்தியம். 10 வித்தியாசம் இருக்கிறது என்று கொண்டு வந்ததும் 10ம் தவறுன்றது நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதில் சின்ன 2 ஃப்ரெண்டு நம்ம எடுப்போமே, இல்லை அதை பிடிச்சாங்க விழிப்பு நிலை கனவு உண்டாகும் சொன்னால் அதில் உண்டு உதாரணம். இப்போ
கனவுல இந்த விழிப்பில் இந்த சாமான் இருக்குது, தண்ணி இருந்தால் நான் குடிப்பேன், இந்த போவேன், பசி இருந்தால் சாப்பிடுவேன். இல்லை அங்கே இந்த விழிப்பில் இருக்க தண்ணி பக்கத்தில் இருந்து உனக்கு கனவுல பிரியணும் இல்லை. கனவு தண்ணி, கனவு சாப்பாடு அதையோ நீ அங்கே போன்ற நண்பர்கள் இருந்தான் ஒன்றா ஒன்று நடக்க. நீ நண்பரோட போனாய், டீ குடித்தாய், டிஸ்கஸ் பண்ணாய், கோவப்பட்டாய், அப்படி 10. நீங்கள் ஒரு எனக்கு ஞாபகப்படுத்துங்க, ஒரு சத்சங்கத்தில் அந்த 10ஐயும் எடுத்து நம்ம இதில் விசாரம் செய்வோம். ஓகே, அப்போ இன்னும் நீ எப்படி தான் செய்தாலும் இந்த கனவு நனவு ரெண்டும். அப்போ அதில் நீ என்ன தடுக்கிறான்டா, அங்கே ஒரு மூலையிலிருந்த நான் என்று சொன்ன நான் இங்கும் முடி இருக்கிறார். ஆனால் கனவை விசாரம் பண்ணி நீ பார்த்தோன்னே அந்த நபர் அங்கே இருந்தது போல. அப்போ இங்கேயும் இருக்கிறது முடி போல. அதில் கெதியாக வந்துடும். ஏன் போலண்டா முதல்ல சொல்லியாச்சு, தூல சூக்ஷ்ம காரண சரீரத்தால் வதிரிக்தா. அப்போ இந்த 3 தான் இங்கே இருக்குது விழிப்பு நிலையில். பஞ்சகோஷ விலக்ஷணா, அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம். இன்றைக்கும் வித்தியாசம் அது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ இந்த விழிப்பு நிலையில். சரி, அப்போ அந்த கனவுலேருந்து விழித்து கொண்டாய். அந்த மகேஸ்வரனையை கேட்ட அற்புதமான கேள்வி. அது சரி சுவாமிஜி, கனவுல நான் இயற்கையாகவும் முடிக்கிறோம், இங்கேருந்து அப்படி முடிக்கிறேன். இப்போ இதுதான் நான் புலிதில் தூணு. இது அந்த ஞான நூல்களும் இந்த விசாரங்களும் இந்த மகான்களும் ஆச்சாரியன் தான் இன்னும் 7ஆம் குலம் அவங்க உன்னை விழிப்படையை செய்ய பார்க்குறேன். இதுதான் இந்த நனவுல இருந்து எப்படி விழிப்புறது, இதுதான் வழி இல்லையா? அப்போ இப்போ விசாரத்துலேயும் கொண்டு வர கனவுலேயும் தூல சூக்ஷ்ம காரணசரையும் இருந்தது, பஞ்சகோஷமும் இருந்தது, ஆனால் இருக்கவில்லை. அப்போ இங்கும் அதை நீ ஒரு இடத்தை திரும்ப கொண்டு இங்கே ஒரு ஆழமாக இந்த விசாரம் ஏன் பண்ணுவோண்டா, அங்கேயும் நீ இவ்வளவு சொல்லிடாக இங்கே நினைக்கிற மாதிரி கனவுலையும் சொல்லுங்க நினைத்தாய். ஒரு சந்தேகம் அவனுக்கு நீ எளிமையில புறானுக்கு சொல்கிற அவளி அங்கு ஒரு சந்தேகம் வரவில்லை. ஆனால் அது உண்மை இல்லை. உண்மையிலே முழு கனவு இன்க்ளூடிங் அந்த நபரை கூட ஒரு ஆள் பார்த்தேன். அப்போ இங்கே பிராஜ்ஞா, தைஜசா, விஸ்வா இந்த நபரை பொறுத்தளவில் விராட் இந்த என்டே கோஸ்மோஸ், அது விராட் ஸ்வரூபம் 11ஆம் அத்தியாயத்தில் அந்த அர்ஜுனன் பார்த்தது. அதில் இந்த இந்த இதுக்கு விசாரத்துக்கு அதுவும் உதவி செய்ய பாருங்க. அந்த விராட் ஸ்வரூபத்திலே அர்ஜுனன் அந்த தேர் கண்ணன் அது ஒரு மூலில் இருக்கிறான் கனவு மாதிரி. அப்போ நீ என்ன சொல்கிற, இந்த விசாரம் நீ மனனம் நிதித்தியாசனம் செய்யக்குள்ள இதை பார்க்குறாய். இதெல்லாம் என்ன செய்கிறாய், இந்த தூய ஆழ்ந்து அகன்று கூர்மையான தூய்மையான புத்தியால் இது நான் இல்லை, ஆனால் நான் இருக்கிறேன். அப்போ இந்த விழிப்பு நிலையே நீ தள்ளி வைத்து சாட்சியாக முடி பார்க்கிறாய். இந்த இடத்துல டைக்ரெஷன் இல்லை. ஏன் இது இவ்வளவு சிரமம்ன்றதை கட்டாயம் சொல்லியாகும். இந்த இடத்துல என்ன பரீட்சலோகான் கர்மச்சிதான், இந்த உலகத்தை நீங்கள் பரீட்சை பண்ணி பார்க்கவில்லை. நான்டே சொன்ன மாதிரி கேன்சர் ஹாஸ்பிட்டல் உண்மையில் இவ்வளோ நான் நினைக்கிறேன், உண்மையில் யாரும் கொமன் சென்ஸ் இருக்கவனுக்கு நான் இந்த உடம்புக்குள்ள பயம் பெறும். இவ்வளோ நீக்க நினைக்கிறாங்க அவ்வளவு. அப்புறம் மற்ற என்ன 4 குஷ்டரோ இதோ உங்களுக்கு தெரியுமா? அது இப்போ படிக்கலாம் அவங்களுக்கு இந்த விரல் எல்லாம் விழுந்து கொண்டு இருக்கும். அது எப்படின்னா உங்களுக்கு தெரியுமா, அங்கே ஒரு நெருப்பு சம்மந்தம் ஒன்றும் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சென்சிட்டிவ் இல்லை. அவங்க போக்குள்ள அந்த மரத்தில் அடிபடும், அந்த விரல்களும் அவங்களுக்கு சென்சிட்டிவ் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா என்ன இந்த கால் 5 விரலும் இல்லை, கையும் விரலும் இல்லை, இது இருக்குது இல்லை, வாயில் இருக்குது. இதை காட்டப்படும். ஸோ என்ன நடக்குன்னா, நீ இன்னும் உலகத்தை பார்க்கவில்லை. அந்த உடம்பு உன்னோட உடம்பு என்ன வித்தியாசம்? அங்குள்ளும் அந்த ஆத்ம இருக்கிறது இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏனெண்டா நீங்கள் இந்த விசாரம்
என்ன சொல்கிறாங்க, விவேக வைராக்கிய முடி. நீ விவேகம் இல்லையே இல்லை. இப்போ இந்த தூரமே ஐயா போகிறேன், இந்த வெனிசுலா இது நடந்தேன்னு சொல்கிறேன். அது எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க, கை இல்லை, கால் இல்லை, இல்லை கண் இல்லாமலும் இருக்காங்க. போய் பாரு, அங்கே இந்தியாவில் வந்து ஆக்களை கொண்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு நான் இருக்குது, ஆனால் உடம்பு டேமேஜ். அப்போ நீங்கள் தூரம் போக வேண்டிய அவசியம் இல்லை. இது இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இது சுனாமி நடந்தவங்க இல்லை எத்தனை பேர் தப்பினவங்களெல்லாம். ஒரு பையன் அந்த பிள்ளையாருக்கு பின்னாக பிள்ளையார் கட்டி கொண்டு இருந்தானா, அது அந்த பிள்ளையாரப்பா காப்பாற்றினாரு. ஒரு பறந்து அந்த தண்ணி அவ்வளோ தூரம் வந்துட்டு எங்கே தென்னை மரத்துக்கு மேலே பணத்துக்கு மேலே இருந்து கொண்டு தான் தண்ணி போகிறோம். யாரும் அங்கே 60 அடி. ஹலோ, இந்த ஊரில் இங்கே நடந்தது இல்லையோ. செந்தூர் ராஜா ஐயா அங்கே வச்சிருக்காரு அந்த சுனாமின்னு வந்த கல், அது பிள்ளையாரை வச்சது. நான் ஏன் சொன்னேன், ஐயா வச்சிங்கண்டா இந்த பெருமான் என்ன இனிமேலும் உங்களுக்கு இந்த துன்பம் கொடுக்காம அவரையே தெய்வமாக வச்சுருந்தா. அதுக்கப்புறம் மற்ற பிள்ளையார் வந்தது. ஆமாம், அப்போ உங்களுக்கு ஏன் இந்த விழிப்பு நிலையை விழிப்பில் இருக்கக்குள்ள உனக்கு சாட்சியாக பார்க்க முடியாத காரணம், நீ இன்னும் உனக்கு விவேகம் இப்போ நானே வரவில்லை. நம்ம இவ்வளோ அறிவு இருக்கிறோம். சாமியாருக்கு இந்த உடம்பு 76, உங்களுக்கு 50 வயதில் 60 இல்லையோ. அந்த நம்பி உங்களுக்கு அறிவு இருக்கா உங்களுக்கு சொல்லுங்க? இன்னும் அப்போ அதை இப்போ கொண்டு வா. 80 வயது கிழவனுக்கு சொல்லலை தியானம் பண்ண சொல்லி, அது கவனம் கேட்கும். என்னோட நிறைய பேர் கேட்டான், சாமி 21, 24 இந்த வயதில் சொன்னேன். ஹே, அதில் அழகான கதை ஒன்று இருக்குது, பரமஹம்ச தேவர கதை. நீ ஒரு கோயிலுக்கு பூசைக்காக பூ பறிக்க போகிற, அது வாடின பூ ஒடிப்பியா இல்லையே. ஃப்ரெஷ் பழம் பூ இதெல்லாமே என்ன அந்த இளமையை ஃப்ரெஷ்ஷாக எடுப்பாய். அப்போ இந்த இளமை தான் இந்த ஆத்ம ஞானத்துக்கு அடைகிறதுக்கு பொருத்தமான காலம். மற்றெல்லாம் இப்போ நான் இவ 2 இருக்கேன். அம்மா இருக்க வழியா வெரி டிஃபிகல்ட். ஏன் பற்றி அதுக்கு இவ்வளோ சாதனை செய்து அந்த குளோடலோட கதையை சொன்னேன். அம்மா முடிச்சிட்டேன் ஐயா. அப்போ இவன் சன்னியாசி. இப்போ உண்மையில் அவர்கள் என்கிட்ட கேட்டான், அவன் ஏன் எங்கள் வீட்டில் இருக்காங்க, கல்யாணம் இப்போ எடுத்துருக்கோம். உதாரணம் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் விவேக வைராக்கிய சச்சம்பத் மூக்ஷுத்வா இல்லாத காரணத்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லாமல் தான் இங்கே வந்து இருக்க மாட்டீங்க. ஒரு 35% இருக்கிறது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது குறைய இருக்கிறபடியா உனக்கு இந்த விழிப்பு நிலையில் நானக்குள்ளே இந்த உடம்பையும் இதை தண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறபடியா உனக்கு சாட்சியாக செய்ய முடியாமல். ஆனால் இதை செய்து தான் ஆக வேண்டும் என்றபடியாக இப்போ செய். அப்போ ஆழ்ந்துறக்கம் கனவுலையும் பார்த்து இப்போ நீ நனவுக்கு வந்து இப்போ செய்கிறாய். அப்போ நீ இந்த இடத்துல அலர்ட். நானண்டா என்ன செய்வேன்டா, இந்த 2 செய்து போகிற ஒரு எலும்பி இந்த பீச் அண்டியோன்னா சின்ன ஒரு வாக்கு போய் அந்த பிராணாயாமம் செய்துட்டு இல்லை திரும்ப வந்து இருந்து என்ன ஸ்திரம் சுகமாசனம் இந்த 3ஆவது தொடங்கும். இதுக்குள்ளேயே ஏன் இந்த விழிப்பு நிலையில் கனவுலேருந்து வெளியில் வந்துட்டாய், ஆழ்ந்தோரத்தில் வெளியில் வந்துட்டாய். இங்கே நனவுக்குள்ளே இருக்கக்குள்ளேயே அது சொல்கிற தண்டை தோளுக்கு மேலே தானே ஏறுற மாதிரி சொல்லுவாங்க சில இடங்கள். அவ்வளவு சிரமம். அதை ஒத்துக்கொள்கிறாங்க. ஞான ரூலும் ஒத்துக்கொள்ளுது, மகான்களும் ஒத்துக்கொள்கிறாங்க. ஏன்னா நீ இங்கே இருக்கிற. ஆனால் உன்னால் முடியும், நீ செய்துதான் ஆக வேண்டும். அதுதான் ஒரு மெடிடேஷன் இஸ் என்ன மரணம் அப்படி சொன்னேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத். ஏன்னா இல்லைப்பா இப்போ இவ்வளவே நீ தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷம் அவஸ்தாதி வண்ணக்குள்ளே நீ எங்கே இருக்கிறாய்? நீ அந்த தூய நான் மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ நீ இருந்து செய்கிறாய். இப்போ உந்தே உடம்பு இது தூள உடம்பு சூக்ஷ்ம உடம்பு தன்ற உடம்பு. ஏனெண்டா இந்த தூள உடம்பை நீ பண்ணினா இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தூள உடம்பையும் நீ என்ன அதை இங்கே தொடங்கும். ரைட்? தூள உடம்பு சூக்ஷ்ம உடம்பு காரணம் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானம். இப்போ நீ செய்யக்குள்ள இந்த இடத்துல இப்போ நான் ஒரு அழகான இது ஹவு டு ஸ்ட்ரென்தன் யுவர் மைண்ட் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். 7 பாயிண்ட்ஸ் இருக்குது. எல்லோரும் அதை தமிழாஜனை கொடுங்க கவனம் கேட்கும். பியூட்டிஃபுல். அது இந்த மகான்கள் எல்லாம் எப்படி இந்த விழிப்பு நிலையில் தங்களை உஷாரா விழிப்பு நிலையில் விழித்து கொண்டிருக்கிறதுக்கு எப்படி
டு பி awake in the waking state. அதுக்கு வழி அது பியூட்டிஃபுல். நாங்கள் அதான் சரி பாருங்கள், நீங்கள் நினைக்கிறீங்க நானும் பார்க்குறேன் நானும் பார்க்குறேன். இல்லை இல்லை, இந்த பார்வைக்குள்ளே இன்னொரு பார்வை இருக்குது. திருஷ்டியம் ஞானமயம் கிருத்வா பஷ்யத் பிரம்மமயம் ஜகத். இந்த கண் எல்லாரும் பார்க்குறது தான் இந்த கண்ணும் பார்க்குது. அந்த கண்ணுக்குள்ள நல்லா பாருங்க, இதுக்குள்ளே இருக்கிற இந்த வெளியில் இருக்கிற அவ்வளவும் இந்த ஆழ்ந்த உறக்கம் மாதிரி கனவுலையும் இருந்த மாதிரி இந்த ஒரே ஒரு தூய நானாயி ஆத்மனாகிய நான் தான் என்ன சொல்கிற யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உடம்பு என்ற ஒரு சென்டர் இல்லை, எங்கே இருக்குது இல்லை. அதுதானே அந்த அந்த உதாரணத்தை சொன்னேன். இது ஆனந்தமாய் மாட்டு போய் தாயே ஓ பராசக்தி அவதாரம் எப்படிமா நாங்கள் கரியேறுவோம் என்ன. நானெல்லாம் அந்த உடம்போட உழவு பற்றி உலகத்தோட உழவு பற்றி என்ன. ஆனால் எனக்கும் இது அறியத்துக்கா தாயே ஆசீர்வாதம் கொடுக்கணும் அவன் சொன்னான். இதுதான் சொன்னான், நீ ஒரு ஒரு அந்த ஃப்ரிட்ஜில் அந்த ஐஸ் வைக்கிற இது இருக்கு இல்லையா என்ன, அதுக்குள்ளே தண்ணியை நிறைச்சி அங்கே வச்சார், திரும்ப எடுத்தார். இப்போ தண்ணியில் ஐஸ் வெளியில் ஒரு 2 மினிட்ஸ் கொஞ்சேண்டா எப்படி தண்ணியாக இருந்ததோ அது தண்ணியாக இருக்குது. அந்த உதாரணத்தை சொன்னேன். என்னென்னா அந்த ஐஸுக்கும் இந்த தண்ணிக்கும் வித்தியாசம் இல்லை. அப்போ நீ இந்த உருவத்தை ஐஸு அந்த என்ன அந்த கட்டியான தண்ணியை பேர் தான் வதைக்கிற. ஆனால் இந்த ஐஸ் பேர்க்குன்னு சொல்லி அந்த கடலுக்குள்ளே என்ன அந்த ஐஸ் உறைஞ்சி அப்படி இருக்கும் உள்ள, அது நிச்சயமாக அதே தண்ணி. ஆனால் அந்த ஃப்ரீசிங் இது பிலோ 0 போயிட்டு 5, 10, 15, 50 போகுமா, ஒரு கல்லாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு பேர் ஐஸ் கட்டியால் நான் முருகனுக்கு எரிஞ்சால் கட்டாயம் காயம் பெறும், தண்ணியால் எரிஞ்சால். ஆனால் அதே தண்ணி தான். ஏன் அதுக்கு பேரும் உருவமும் உண்டு. அழகாக நான் பார்த்தேன். நீ பி வாட்டர் லைக் உங்களுக்கு அனுப்பிடுவேன், கொஞ்சம் நான் பார்க்கணும். இதை அந்த ப்ரூஸ் லீயா ப்ரூஸ்லி அவர் இல்லை ப்ரூஸ்லி அந்த ப்ரூஸ்லி அவர் அடிக்கடி அவர் கேட்டால் பி லைக் வாட்டர் அவர் விளங்கப்படுத்துகிறார். என்ன அழகாக இருக்குது. இப்போ தண்ணியை கப்பு கொடு சரியா, தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றினேன்டா இந்த இதில் உருவமாக எடுக்கணும். தண்ணி ஒரு போத்தலை ஊற்றினா போத்தல், வாளியில் ஊற்றினா வாளி, அது என்ன நான் அப்படி தான் இருப்பேன். ஆனால் அது ஐஸ் கட்டியை இதை ஒரு 4 சதுரம் உள்ள ஐஸ் கட்டி இந்த ரவுண்டு உள்ள இதுலேயும் வைக்க முடியாது. ஏன் அது உறைஞ்சிட்டு வாட்டர் பாருங்கள், அதெல்லாம் அழகானதான். அப்போ நீ இந்த அவதாத்திரே சாட்சி இந்த விழிப்புக்கு வரக்குள்ள நீ அதை செய். அதான் சொல்லிட்டான் இது வந்தேன். பி லைக் வாட்டர். இப்போ திரும்பவும் அலையை நீ பார்த்தீங்கன்னா அலை தண்ணியே தான், நீர் பார்க்குற நாமரூபம் தண்ணியே தான். எனக்கு அதிசயம் வேண்டாம், நான் கண்மணி போய் கொண்டிருக்கேன். இந்த சத்தம் தண்ணி தான் சொல்லிட்டா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. 2க்கும் பைத்தியம்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி இந்த தண்ணியாலே இந்த சத்தம் கேட்குது. வேறு என்ன அப்போ எவ்வளோ நடக்குது. அது தண்ணி ஒருத்தருவாடு அவ்வளோ. அப்போ நீ இதை இந்த உடம்பை என்ன பண்ணு, அந்த தண்ணி போல பாரு. அந்த பரம்பொருளாகிய விஸ்வா இந்த உடம்பு முழுக்க சொலிடாக அவரே இருக்கிறார் ஐஸ் போல. அப்படி எடுத்தேன்டா. ஆனால் நீ நினைக்கிற இந்த இடத்துலாம் உங்களோட விவேக வைராக்கியம் நிறைய என்னோடதா. நான் என்ற உண்டு ஊன் கட்டு சொல்லுங்க, உயிர் கட்டு என் உள்ளமும் போய் நான் கட்டு. இந்த நானும் இப்போ இருக்கு உங்கள் எல்லாருடைய. அந்த நான் எங்கே இருக்கு? உங்கள் தலைக்குள்ளே இருக்குது. உண்மையில் இல்லை. அப்போ இப்போ இந்த சிரவண மனன நிதித்தியாசனை செய்யக்குள்ள இதை கொண்டு வா. நான் எனது உன்கட்டு என் உயிர் நான் சோ உள்ளம் எண்ணங்கள் நான் கட்டு இல்லையே. அப்போ நீ இது செய்து ஏண்டா இந்த அலை தண்ணி நான் இந்த ஐஸ் வாட்டர் இந்த உதாரணத்தை கொண்டேண்டா நீ இதெல்லாம் விட்டாகணும். இதை
இந்த நான் என்று சொல்கிற என்னது தூள சூக்ஷ்ம காணசரியத்தெல்லாம் அந்த கனவில் இருந்தது மாதிரி இந்த கனவு உதவி என்றால் தான் சொன்னேன். கனவுல இருந்தது, ஆனால் இருந்தது போல இங்கேயும் அதே அச்சடித்த மாதிரி இங்கே ஒரு அப்போ இவ்வளோ ஆழமாக நீ அப்போ இந்த 24 மணித்தியாலம் நீ இதை விசாரம் பண்ணி கொண்டு இருந்தால் தான் அந்த 10 நிமிஷமோ அரை மணித்தியாலமோ நீ செய்கிறத இந்த என்னால் செய்ய முடியும். கிளியர்? ஸோ இந்த விழிப்பு நிலையில் விழித்து கொள்ளுவது பெரிய விஷயம். அதுக்கு 100% நீ கனவை கொண்டுரும். எத்தனை வீதம்? அந்த உதாரணத்தை கொண்டு வந்து திரும்ப நீ சொல்லக்கூட நான் கொண்டு வா. அங்கே நான் இப்படி நிறைய செய்தேன், நான் தவறு செய்தேன், சரி செய்தேன், இல்லை நான் புண்ணிய ஆத்மா, நான் பாபா ஆத்மா. அதில் ஒரு இடத்துல வருது யோஷோ இந்த விஷயங்களில் இட்ஸ் பியூட்டிஃபுல் ரெபல். அவ ஜேசன் சொல்கிறாரு என்ன, இந்த ஹேட் சின் நாட் த சின்னர் ரெண்டு இடத்துல வருது. அப்போ பாவம் புண்ணியம் எல்லாம் சும்மா நீ தான் சொல்கிற. பாவம் புண்ணியம் எங்கே இருக்குது? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் காலைல பார்க்குறேன், மேலே ஏறி போகக்குள்ள இந்த பூனை வந்து பள்ளியை பிடிக்குது, அதுக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட், அது பாவம் வர போதும். உனக்கு ஏன் பாவம் வர போண்டா? நான் இதை செய்தேன், அதெல்லாம் தொடங்கினது. கர்த்திருத்துவ போக்திருத்துவ அபிமானம் இருக்க அப்படியே பாவம் வர போகுது. ஆனால் அந்த மிருகங்கள் ஒன்றுக்கும் பிடிங்க வராது. ஓகே, ஒரு சோல்ஜர், ஒரு யுத்த வீரனு கூட இந்தியாவெல்லாம் நேரடியாக சேருவாளுக்கு ஒரு பாவம் வரும், புண்ணியம் வரும். அது சொல்கிற என்ன உலகத்தை போகணும். அப்போ பல குழப்பங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு தீர்வான இந்த விழிப்பு நிலையில் பரீட்சலோக்கா அந்த உலகத்தை பார். இந்த பரீட்சலோனாக்கானக்குள்ள நான் கனவை தான் விசேஷமாக இந்த பயிற்சிக்காக உதவி கெடுப்பேன். அப்போ நீ இருந்துட்டாய் தூல சூக்ஷ்ம காரண சரீரம் பஞ்சகோஷம் இல்லை அவஸ்தாத்திரே நான் சாட்சி. ஆனால் நான் இருக்கிறேன். அப்போ அந்த கேள்வி வருமே, எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ், நத்திங் ஹேப்பன். அப்போ நான் ஐ ஆம் சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம சத்யம் ஞானமனந்தம் பிரம்ம சச்சிதானந்த ஸ்வரூபம் பிரம்ம. என்ன குருநாதர் அவர் சிஷ்யன் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வெளிநாட்டுக்கு கூட ஒரு மெசேஜ் அனுப்பிவிட்டான். அவர் ஒரு அந்த காலத்தில் இந்த கேசட்டை என்னது இந்த டேப்ரோட அதில் பண்ணி அனுப்பினது. நான் முடிஞ்சா கேட்டால் அது அப்புறம் என்ன நடந்து தெரியல. இல்லை அவர் சொல்கிறா நீ கங்கை கரையில் இமயமலை சாரல் இந்த அற்புதமான அந்த மகான்ற ஆசிரமத்தில் இருந்து நீ இது அறியலையே, இதை தான் சொல்கிறேன். அப்போ உண்மையில் சத்தியம் வேண்டாம், நான் சத்து எக்ஸிஸ்டன், நான் இருக்கிறேன். அத்தனை இந்த விழிப்பு நிலையில் உள்ள அத்தனை முடிங்க உள்ளது இஸ்னஸ் எக்ஸிஸ்டன் எல்லாம் எக்ஸிஸ்டண்டாக இவர் எக்ஸிஸ்ட் நான் இன் பிட்வீன் த டூ எக்ஸிஸ்ட். இரண்டு ஆத்மனை சம்பூத்த ஆகாசம், அந்த பரம்பொருள்லேருந்து ஆகாசம் வந்தது, ஆகாசம் அசைந்து காற்று வந்தது, காற்று வேகமான நெருப்பு வந்தது, நெருப்புக்கு வந்து நீர் வந்தது, நீர் உரை நீளம் வந்தது. அதான் அப்போ நீ அதை பார்க்குற. நான் சொல்லிட இருக்குள்ள இதை பார். நம்ம ஒரு தியானம் செய்தது இந்த பஞ்ச பூதத்துங்களை நீ நிலத்திலிருந்து நீருக்கும், நீரிலிருந்து நெருப்புக்கும், நெருப்பிலிருந்து காற்றுக்கும், காற்றுக்குலேருந்து ஆகாசத்துக்கும், ஆகாசத்துலேருந்து இல்லை அடுத்தது ஆகாது காரணமாக இருந்த பரம்பொருளாகிய ஆத்மநிலையும் கரைச்சி விடு. அப்படி நாங்கள் செய்த நாங்கள் கொஞ்ச நாள் தியானம் லய தியானம் பியூட்டிஃபுல். அதை இவங்களை சரி